ஓம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல் 10. நோற்றுச் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோற்றுச் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தராரோ. நோற்றுச் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தராரோ. வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால், நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால். போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால். போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ. கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே. தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தராரோ. வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால். போற்றப்பறை தரும் புண்ணியனாய் பண்டொரு நாள். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ. ஆற்றனந்தருளையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள் விளக்கம். முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கத்தைப் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ. நறுமணம் வீசுகின்ற துளசியை தலையிலணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகரன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாகச் சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது. சோம்பல் திலகமே, கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா என்று ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கிறார்கள். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.